பெறுவதற்கு. கன்னிராசிக்காரர்கள் தன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்து கொள்வதற்கு மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் உடனமர் ஆதி சொக்கநாதர். மீனாட்சி அம்மன் கோயில் எல்லாத்துக்கும் மதுரையில் தெரியும். ஆனால் தனியாக இன்னொரு மீனாட்சி அம்மன் கோயில் மதுரையிலே இருக்கு. அங்கே சுவாமி பேர் ஆதி சொக்கநாதர். இங்கே வந்து சுந்தரேஸ்வரர் சொக்கநாதர்னு கும்பிடுறோம். இவர்களுக்கெல்லாம் மூத்த கோயில் ஒன்று அங்கே இருக்கிறது. இந்த கோயிலில் வந்து ரொம்ப விசேஷமே ஸ்தல விருட்சம் கட்டம்ப மரம். கட்டம்ப வனத்தில் இந்த கோயில் இருந்திருக்கிறது. அம்பாள் வந்து மீனாட்சியாகவே இருக்கிறார். ஆதி சொக்கநாதர் இருக்கிறார். மதுரை சிம்மக்கல்ல இந்த கோவில் இருக்கிறது. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா இவங்க கன்னிராசிக்காரங்க மிக பிரம்மாண்டமான ஒரு மாற்றத்தை அடைந்தே தீர்வார்கள். இந்த கோயில்ல வந்து குபேரன் தன்னுடைய செல்வம் மேலும் மேலும் பெருகணும் அப்படின்னும், எந்த காலத்திலும் தனக்கு வறுமை வந்து விடக்கூடாது அப்படின்னும் வணங்கிய ஸ்தலம். சிவபெருமான் குபேரனுக்கு அருளிய ஸ்தலம். என்னாலும் உன்னுடைய பொன் பொருள் பெருகிட்டே இருக்கும்பா அப்படின்னு சொல்லி அருளிய ஸ்தலம் என்பதால் உங்களுடைய பொன் பொருள் பெருகிக் கொண்டே இருக்கவும், திருமண தடை நீங்கவும் இந்த ஆதி சொக்கநாதரையும் மீனாட்சி அம்மனையும் போய் வழிபட்டு வந்தா வாழ்க்கை அப்படியே பொங்கிட்டே இருக்கும். ஒரு மிக பிரம்மாண்டமான மாற்றம் ஏற்படும்.